யோசிச்சு பாருங்க, நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க கையில இருக்கிற சாதாரண ஸ்மார்ட் போனுக்கு நேரடியா விண்வெளியில இருந்து இன்டர்நெட் கிடைச்சா எப்படி இருக்கும்? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்கலாம், ஆனா சமீபத்துல நடந்த ஒரு பிரம்மாண்டமான ராக்கெட் லான்ச் இந்த கனவை நிஜமாக்குறதுக்கு ஒரு பெரிய படி எடுத்து வச்சிருக்கு. இந்த நியூஸ் ஹெட்லைனை பாருங்க. இந்தியாவின் பாகுபலி ராக்கெட். இந்த ஒரு வார்த்தையே போதும் இந்த நிகழ்வோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்க. வாங்க, இந்த சாதன பயணத்தை பத்தி கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். சரி, இந்த பெரிய திட்டத்தோட முதல் அத்தியாயம் அந்த ராக்கெட் லான்ச் தான். LVM-3M6 அப்படிங்கிற இந்த மிஷன் ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? அன்னைக்கு என்னதான் நடந்தது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, இந்த மிஷனோட ஹீரோ நம்ம இந்தியாவின் LVM-3 ராக்கெட் தான். அதோட சைஸ் அண்ட் சக்தி காரணமா செல்லமா பாகுபலின்னு சொல்றாங்க. இது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து கிளம்பி அமெரிக்காவோட ப்ளூபர்ட் பிளாக் 2 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள பூமிக்கு மேல சுமார் 520 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கிற சுற்றுப்பாதையில வெற்றிகரமா நிலைநிறுத்துச்சு. அப்பப்பா, 6100 கிலோ! இதுதான் அந்த செயற்கைக்கோளோட எடை. இது வெறும் நம்பர் இல்ல, ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா இந்திய மண்ணிலிருந்து ஒரு இந்திய ராக்கெட் மூலமா ஏவப்பட்ட மிக அதிக எடை கொண்ட பேலோடி தான். இது இந்தியாவின் விண்வெளி திட்டத்துல ஒரு முக்கியமான மைல்கல்னே சொல்லலாம். இந்த லான்ச்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது தெரியுமா? கடைசி நேரத்துல லான்ச்ச ஒரு 90 செகண்ட் தள்ளி வச்சாங்க. எதுக்குன்னா, ராக்கெட்டோட வழியில விண்வெளி குப்பைகள் குறுக்க வர வாய்ப்பிருந்ததால தான். இது நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவா காட்டுது. நம்ம பூமியை சுத்தி விண்வெளி எவ்வளவு நெரிசலா ஆயிக்கிட்டு இருக்குங்கிறது இது உணர்த்துது. இந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி இது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒரு நிமிஷம், ஒரு இந்திய ராக்கெட் எதுக்கு ஒரு அமெரிக்கன் செயற்கைக்கோளை தூக்கிட்டு போகணும்? இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுதான் ஒரு உலகளாவிய நெட்வொர்க்கை உருவாக்க அமெரிக்காவும் இந்தியாவும் போட்டிருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இது வெறும் ஒரு லான்ச் மட்டும் இல்ல, உலகத்தை இணைக்கிற ஒரு பெரிய கூட்டு முயற்சி. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா விஷயம் ரொம்ப சிம்பிளா புரியும். ஆபரேட்டா அமெரிக்காவை சேர்ந்த AST ஸ்பேஸ் மொபைல். ராக்கெட்டை இயக்குனது நம்ம இஸ்ரோவோட கமர்ஷியல் பிரிவான NSCL. இந்த கூட்டணி விண்வெளித்துறையில சர்வதேச ஒத்துழைப்பு எவ்ளோ வளர்ந்து வருதுங்கிறதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். சரி, இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். உலகத்துல SpaceX மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கும்போது இந்த அமெரிக்கா கம்பெனி ஏன் இந்தியாவை தேர்ந்தெடுத்துச்சு? இது நிறைய பேர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு பதில் நம்ம LVM-3 ராக்கெட்டோட நம்பகத்தன்மைதான். இது இந்த ராக்கெட்டோட 3வது கமர்ஷியல் மிஷன். ஒவ்வொரு முறையும் இது தன்னோட திறமைய நிரூபிச்சிருக்கு. அதனால AST ஸ்பேஸ் மொபைல் மாதிரி நிறுவனங்களுக்கு குறைஞ்ச செலவுல ரொம்ப நம்பகமான ஒரு லான்ச் ஆப்ஷனா இந்தியா இருக்கு. இதனால உலக விண்வெளி சந்தையில இந்தியாவோட இடமும் இன்னும் வலுவாகுது. இதுவரைக்கும் நம்ம ராக்கெட் பார்ட்னர்ஷிப் பத்தியெல்லாம் பேசிட்டோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அந்த ராக்கெட்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு? இன்டர்நெட் கிடைக்காத மூளை முடுக்குகளை கூட இணைக்கிறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட ஒரு அசத்தலான டெக்னாலஜி. இந்த கம்பெனியோட நோக்கம் ரொம்பவே புரட்சிகரமானது. எந்த ஒரு ஸ்பெஷல் டிவைஸும் இல்லாம உங்க கையில இருக்கிற அதே சாதாரண ஸ்மார்ட் போனுக்கே நேரடியா விண்வெளியிலிருந்து பிராட்பேண்ட் இன்டர்நெட் கொடுக்கறது தான் அவங்க இலக்கு. இது மட்டும் நடந்துச்சுன்னா உலக அளவுல கம்யூனிகேஷன்ல ஒரு பெரிய மாற்றமே நடக்கும். இங்க பாருங்க அவங்க டெக்னாலஜியோட பரிணாம வளர்ச்சிய. இடது பக்கம் இருக்கிறது அவங்களோட பழைய புரோட்டோடைப் ப்ளூ வாக்கர் 3. வலது பக்கம் இருக்கிறது தான் இப்ப லான்ச் பண்ணின புதிய ப்ளூபர்ட். இதுல முக்கியமான மாற்றம் என்னன்னா, சூரிய ஒளிய அதிகம் பிரதிபலிக்காம இருக்க ஸ்டாண்ட் ஆஃப் கட்டமைப்புகள்னு சில பாகங்களை சேர்த்திருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு வேலை செஞ்சது, அத பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம். இந்த டெக்னாலஜியோட அளவை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதோட ஆண்டனா வரிசையோட பரப்பளவை பாருங்க. கிட்டத்தட்ட 2400 சதுர அடி. இது எவ்வளவு பெருசுனா, கமர்ஷியலா உருவாக்குனதுலயே இதுதான் உலகத்திலேயே பெருசு. இவ்வளவு பெரிய ஆண்டனா இருந்தாதான் விண்வெளியிலிருந்து நேரடியா உங்க போனுக்கு சிக்னல் அனுப்ப முடியும். சரி, இப்போ நம்ம கதையோட இன்னொரு பக்கத்துக்கு போலாம். இந்த அட்டகாசமான தொழில்நுட்பத்தால வந்த ஒரு முக்கியமான ஆனா எதிர்பாராத விளைவு என்ன தெரியுமா? இரவு நேர வானத்திலே இதோட தாக்கம்தான். இந்த கிராஃப பாருங்க. இதுல ஆப்பரண்ட் மேக்னிட்யூட் அப்படிங்கிறது பூமியில இருந்து பார்க்கும்போது ஒரு பொருள் எவ்வளோ பிரகாசமா தெரியுதுங்கிறத குறிக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல நம்பர் கம்மியாக கம்மியாக பிரகாசம் அதிகம். புது ப்ளூபர்ட் சேட்டலைட்கள் பச்சைக்கோடு, பழைய புரோட்டோடைப்ப சிவப்பு கோடை விட சில சமயம் மங்களா இருந்தாலும் பல நேரங்கள்ல ரொம்பவே பிரகாசமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த 2வது கிராஃப் அதை இன்னும் தெளிவாக்குது. ஒரு ஸ்டாண்டர்ட் தூரத்திலிருந்து கணக்கிட்டாலும் அந்த பிரகாசத்தோட அளவு பெருசா மாறல.
அதாவது டிசைன்ல சில மாற்றங்கள் செஞ்சாலும் இந்த சேட்டலைட்டுகளோட பிரகாசம் வானியலாளர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இன்னும் நீடிக்குது. மத்த சேட்டலைட்டுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இதோட தீவிரம் புரியும். இந்த டேபிள்ல பாருங்க, ப்ளூபேர்டோட சராசரி பிரகாசம் 3.44. இது ஸ்டார்லிங்க், ஒன்வெப் மாதிரி மத்த பெரிய சேட்டலைட் நெட்வொர்க்குகளை விட ரொம்பவே அதிகம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இரவு நேரத்துல வானத்தை பார்த்தா இந்த சேட்டலைட்டுகளை வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும். இந்த உண்மையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதோட பிரகாசமான நேரத்துல ஒரு ப்ளூபேர்ட் செயற்கைக்கோள் வானத்துல இருக்கிற சில பிரகாசமான நட்சத்திரங்களுக்கு இணையா ஜொலிக்கும். வானத்தை ஆராய்ச்சி செய்யற விஞ்ஞானிகளுக்கு இது ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்துல இருக்கிற மங்கலான கேலக்சிகளை போட்டோ எடுக்க முயற்சிக்கும் போது இப்படி ஒரு பிரகாசமான சேட்டலைட் குறுக்கால போனா அந்த முழு படமும் வீணாயிடும். இந்த ஒரு லான்ச் அப்படிங்கிறது ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு சின்ன பகுதி தான். சரி, இந்த பிரகாசமான சேட்டலைட்டுகளை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைலோட முழுமையான உலகளாவிய நெட்வொர்க் திட்டம் என்ன, அதைத்தான் இப்போ பார்க்க போறோம். அவங்க திட்டம் ரொம்ப தெளிவா இருக்கு. முதல்ல ஒரு புரோட்டோடைப்பை டெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் முதல் தலைமுறை சேட்டலைட்டுகளை லான்ச் பண்ணாங்க. இப்போ நம்ம LVM-3 மூலமா இன்னும் பெரிய சேட்டலைட்டுகளை அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட கடைசி இலக்கு இந்த மாதிரி நிறைய சேட்டலைட்டுகளை அனுப்பி ஒரு முழுமையான நெட்வொர்க்கை உருவாக்கி உலகத்துக்கே தொடர்ந்து சர்வீஸ் கொடுக்கறது தான். எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு பார்த்தா, இந்த சயின்டிபிக் பேப்பர்ல இருந்து வர்ற இந்த மேற்கோள் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, அடுத்தடுத்து வரப்போற சேட்டலைட்டுகள் இப்போ இருக்கிறத விட 3 மடங்கு பெருசா இருக்குமா. அதனால பிரகாசத்தை குறைக்க சரியான நடவடிக்கை எடுக்கலன்னா அவ இன்னும் பிரகாசமா தெரிய வாய்ப்பு இருக்கு. அதாவது பிரச்சனை இன்னும் பெரிதாகலாம். அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். ஒரு பக்கம் உலகத்தோட எல்லா மூளைக்கும் இன்டர்நெட் கொண்டு போறதுங்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி, இன்னொரு பக்கம் நம்மளோட இரவு வானத்தையும் பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி செய்யற விஞ்ஞானத்தையும் பாதுகாக்கிறது. இந்த ரெண்டையும் நாம எப்படி பேலன்ஸ் செய்ய போறோம்? இது நாம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.